முடங்கியதா தமிழக தொழில்துறை? அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தந்த தகவல், மறைக்கப்பட்ட செய்தி வெளியானது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 54வது ஆண்டு கூட்டம் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டின் சார்பாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா கலந்து கொண்டார். முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை. முதல்வர் பங்கேற்கவில்லை என்றால் கூட துணை முதல்வர் பங்கேற்றிருக்கலாம், ஆனால் உதயநிதியும் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் இது குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் தமிழக குழுவினர் சுமார் 50 சந்திப்புகளை நடத்தியும் முதலீட்டுக்கான எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை. முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவின் பிற மாநிலங்கள் எங்களுக்கு போட்டி இல்லை, வெளிநாடுகள் தான் எங்களுக்கு போட்டி என்றெல்லாம் தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வந்தது. ஆனால் எந்த முதலீடும் கிடைக்கவில்லை என்பதில் இருந்தே முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு எந்த நிலையில் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையாகும். தொழில்துறை அமைச்சராக TRP ராஜா பொறுப்பேற்றதில் இருந்து துறையில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வெடித்துக் கொண்டே இருக்கின்றன. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தொழில்துறையின் கீழ் வழிகாட்டுதல் தமிழ்நாடு என்ற அமைப்பு இருக்கிறது. அதன் CEO-வாக இருந்த விஷ்ணு IAS கடந்த டிசம்பர் மாதமே நீண்ட விடுப்பில் சென்று விட்டார். அவரது இடத்திற்கு புதியவரை நியமிக்காமல் இழுத்தடித்து இப்போதுதான் நியமித்திருக்கிறார்கள். CEO-வே இல்லாத நேரத்தில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உள்ள உலக பொருளாதார அமைப்பின் மாநாடு கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றது. அதில் வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் தமிழ்நாடு அரசும் பங்கேற்றது. வழிகாட்டுதல் குழுவில் இருந்த குளறுபடிகளால் எவ்வித வெளிநாட்டு முதலீட்டையும் தமிழகத்தால் ஈர்க்க முடியவில்லை. இந்த தகவல் வெளியே வருவதற்குள் முந்தைய முதலீடுகள் எதையாவது கணக்கு காட்டி முதல்வரை வைத்து விழா எடுக்க ஆயுத்தமாகிறாராம் அமைச்சர். வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதில்தான் இப்படி பிரச்சனை என்றால் உள்ளூர் முதலீடுகளிலும் ஏகப்பட்ட முறைகேடு புகார்கள் வெடிக்கின்றனவா? அதாவது சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தொழில் தொடங்குவதற்காக தனியார் நிறுவனங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறது அரசு. அந்த தனியார் நிறுவனங்களிடம் ஏக்கருக்கு 15 முதல் 30 லாட்டுகள் வரை கொடுத்தே ஆக வேண்டும் என கல்லா கட்டுகிறாராம் துறை மேலிடத்தின் வலதுகரமான வனக்கடவுள் பெயர் கொண்டவர். அதுபோக தொழிற்பேட்டையின் கட்டடம் கட்டும் நிறுவனங்களிடம் நாங்க கை காட்டுற நபருக்குத்தான் கட்டட பணிக்கான ஒப்பந்தத்தை கொடுக்கணும் என்றும் கரார் காட்டுகிறாராம். பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறித்தான் தொழில் வளர்ச்சிக்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. அதிலும் வசூலில் கொளிக்கிறார்களே என்று நொந்து கொள்கிறார்கள் அதிகாரிகள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தொழில் தொடங்குவதற்கான ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இம்முறை பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள 30 வகையான சீர்திருத்தங்களில் பெரும்பான்மையானவற்றை தமிழக அரசு செய்யவில்லை என்பதுதான் இதற்கு காரணம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் முதலீடுகள் குவிவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த திமுக அரசு முயன்று வருகிறது. வீண் பேச்சுக்களையும் வெட்டி விளம்பரங்களையும் செய்வதை விடுத்து வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாட்டில் இருந்தும் அதிக அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.